இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதோ வருகின்றது. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு எனக்கு பாமுகரும் வந்து ஜேர்னலிஸ்ட். இந்திய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது 3096வது வாக்கம். சல்லி 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 பாட்டிகள் முந்தின காலங்களில் சிறு காசுகள் எல்லாம் சீத்து வைத்து எங்களுக்கு தோடம்புல இனிப்பு திருப்பி தருவார்கள். சிறு காசுன்ற ஒரு பதம் இருக்கின்றது. சல்லி சல்லி நாம் பிரயாணம் செய்ய நேரங்களில் அதிகமாக கட்டாயம் நாங்கள் சல்லி காசு வைத்து தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கடைகள் எங்கே போனாலும் எங்களுக்கு சில்லறை காசுன்னு சொல்கிறது. அந்த காசை நாங்கள் கட்டாயம் வைத்திருக்கணும். ஏனென்றால் அந்த மாற்று நேரம் கஷ்டப்பட பஸ்ஸில் இருந்தாலும் மாற்றின காசை கொடுக்காம தாள் கொடுத்தா அவர்கள் திருப்பி தர மாட்டார்கள். சின்ன காசுகளை அதனுடைய நாங்கள் அந்த சில்லறை காசுகளை வைத்திருக்க வேண்டும். சல்லி என்ற பேருடைய பறை வைத்து சிலர் பாவிப்பார்களாம். அந்த ஒரு பறைக்கு ஒன்று ஒரு பீர் ஒன்று இருக்குது. சல்லி கடற்கரையில் தீப்பகுதியில் சல்லிக்கற்கள் எடுத்து கட்டிடங்கள் மற்ற அழகான பொருட்களை எல்லாம் செய்து வைப்பார்கள். நெடுந்துவிலையெல்லாம் நிறைய சல்லிக்கற்கள் அதிகம் இருக்கிற வடிவான கல்கள் எல்லாம் இருக்கும். சல்லிக்கற்கள் எடுத்து சல்லி பலகால நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் மெலிந்து உடலாகி விடுவார்கள். மெலிந்து உடலாக இருக்கிறவர்களையும் சல்லி என்று சொல்வார்களாம். சல்லி போக்கிரியான வெயிலிலை செய்வர்களை போக்கிரி பயல் என்பார்கள். போக்கிரி பயல் என்று ஒரு பதம் இருக்கின்றது. அந்த மற்றது பொய் சொல்கிறது. சல்லி என்றால் பொய் சொல்கிறதாம். பொய் சொன்னாலும் பொரியும் கிடையாது என்று சொல்லுவார்கள். பொய்யுக்கும் ஒரு பதம் இருக்குது. அகராதி சொற்கள் கல் முதலியவற்றில் செய்த குண்டு துளை என்று பதம் இருக்கின்றது. நாங்கள் கொஞ்சம் தெரியாத சொற்களை நான் அகராதியில் பார்த்தேன். நிறைய சல்லின்னு சொல்லி 3-4 சொற்கள்லாம் எங்களுக்கு தெரிய வந்து நான் 2 அகராதியில் பார்த்து அதை தெரியக்கூடியதாக எழுதி வச்சிருந்தேன். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று கோட்டம் என்னுடைய கோட்டம் என்று 1008 ஆகின்றது. கோட்டம் இது கணக்க சொற்களை கொண்டு வருகிறது. வளைவு மருதனி கொண்டு வருகிறது. 4 பக்கமும் மதில் எழுப்பப்பட்டு கோவில் அமைந்த இடம் கோட்டம் என்று சொல்லப்படுகின்றது. சுவர்களால் அமைக்கப்பட்டு கோவில் இருக்கும் இடம் கோட்டம். அடுத்ததாக வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம், கண்ணகி நினைவாக பத்தினி கோட்டம் அமைத்திருக்கின்றார்கள் இந்தியாவில். பசுக்கொட்டில் ஆனிரைகள் இருக்குமிடம் கோட்டம். பசுக்கொட்டில் என்ற சொற்கள் இருக்கின்றது. அடுத்ததாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்படும் தொகுதிகளும் கோட்டம் என்று சொல்லப்படுகின்றது. படை வீடு பாசறை எல்லாம் கோட்டம் என்று சொல்லப்படுகின்றது. நிறைய அகராதி சொற்கள் இருக்கின்றது. சிறைச்சாலையையும் கோட்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதுவும் ஒரு கோட்டை மாதிரி அடைபட்டிருக்கிறதால அதை கோட்டம் என்று சொல்லுகின்றார்கள். இவ்வளவுதான் வாணி நான் எடுத்து வந்தேன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. நகுலவதி ஒரு அனுப்பலையா நீங்க? வணக்கம் வாணி. இன்றைய நாளுக்கான அனுப்பலையோ நகுலவதி அவர்களே? அங்க ஒரு காணோம். ஓ வாங்க, நீ சொல்லிடுறேன். நிக்கிறேன் வாணி. நீங்க அனுப்பினீங்களா? இல்ல இல்ல அனுப்பல. ஓகே, சரி. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. அவர்களுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று பொடி என்னுடைய பொடி 1009. இல்ல, இன்றைக்கு சல்லி 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 மன்னிப்போடுனா பொடி நாளைக்கு பொடியத்தான் இன்றைக்கு எழுதி வச்சிருக்கேன். சல்லியா வந்தது. நான் சும்மா சொல்லுவேன். 1009வது சல்லி. சல்லி சல்லியண்டா
இப்ப நாங்க இந்த சல்லி காசுன்னு சொல்லுவோம், சில்லறை காசுகளை சல்லி காசுன்னு சொல்லுவோம். ம் மற்றது இந்த கல்லுகள், சல்லிக்கல்லுகள், சல்லிக்கல்லுகளை புறக்கிறத நாங்கள் சொல்லுவோம். சல்லிக்கல்லுகள் வந்து வீட்டு வீடுகளுக்கு தான் சல்லிக்கல்லுகள் தான் அதிகமாக தேவைப்படுறது. ம் வேற என்ன சல்லி இருந்தது நான் பார்க்கணும்னா பார்த்தீங்களா பொட்டியல் சல்லி கல் இருக்குது, சல்லி கல்லு. சல்லிக்கல். ஓ, சல்லிக்கல் இருக்குது. வேற என்ன? சரி மற்ற சொன்ன கேட்போம். பறையுள்ள விதமான வித்தியாசமான பறை இருக்காம மற்றது சல்லி மெலிந்த உடல் உள்ளவர்களையும் சல்லி என்று சொல்றோம். சல்லியாக இருக்க வேண்டாம். சல்லி சல்லின்னு சொல்லுவாங்க சிங்களத்திலையும். காசு தான் முக்கியமா. இல்ல இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கும் சல்லி என்னன்னு சொல்றது. எங்க இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் அவர்கள் சல்லி சல்லி என்னன்னு சொல்றாங்க. சொல்றது இன்றைக்கு வரைக்கும். சல்லி 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 காசு, சல்லி அந்த இல்லையா? சில்லறை காசு அந்த காலத்துல சல்லின்னு தான் சல்லி. சொல்லுவாங்க. சல்லி காசு, ம். சல்லி காசு சல்லி முட்டி, சல்லி முட்டிய மறந்துட்டீங்க. சல்லி முட்டிய அதான் உண்டியல், உண்டியல், காசு நான் போடுறோம். அதைத்தான் வச்சிருந்தேன் நான். உண்டியல் சல்லி உண்டியல், முட்டி. சல்லி முட்டி, உண்டியல், உண்டியல் சொல்லுவார்கள். சல்லி முட்டி சொல்லி. அவை பல சல்லிகள். நான் உண்மையிலே பொடியல் வச்சுட்டேன். அது இருக்கட்டும் பரவாயில்ல, வேலை குறையும் தானே. நாளைக்கு பொடிக்கு கணக்கா இருக்கு. சரியா, நாளை பேசுவோம். நன்றி பொடிக்கு கணக்கா இருக்கு. சல்லிக்கு அது தான் நாளை. சல்லி. நன்றி. சல்லி ரெண்டக்கோ சிங்களாக்கள் சொல்லுவாங்க. சல்லி ரெண்டக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க காத்திருக்கா. காசுலயே பொதுவாக சல்லின்னு தான் சொல்றது. வாங்கி சிங்களாக்கள் காசை சொல்லுவாங்க சல்லி என்று சொல்லி. இது நோட்டையும் சல்லி இது கல்லு காசு. சிங்களவர் அதை கூட சொல்றவ சல்லி என்று. நாள் சல்லி காட்டி. ரெண்டக்கோ, சல்லி தாங்க, எல்லாம் சல்லி காசு ரெண்டக்கோ. இருக்கா? சல்லி 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 என்றுதான் சொல்லி கொண்டு. சல்லி ரெண்டக்கோ, அது காசைத்தான் பொதுவாக சிங்கள காசு இல்லை, காசைத்தான் அவங்க சொல்லுவாங்க சல்லி சல்லி. ஈயன வாங்குப்பா. சல்லி இருக்காங்க, உங்கள்ட்ட காசு இருக்காங்க. சல்லி இருக்காங்க. சரியா சல்லி. வணக்கம் வாணி. சரி என்றதுக்கு சல்லி ஆவாம். சரி நன்றி வணக்கம். வாங்க இன்னொரு வணக்கம் கார்த்தியா அந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஏதாவது அனுப்பியிருந்தாங்க. அந்த குரூப்புக்குள்ள சேர்த்துருக்குறேன். நீங்க உங்களோட இதுல கேட்கலாமே. உங்களோட குரூப்புக்குள்ள இருக்கு. நாங்கதான் கதைக்கணும். வேற நீங்களும் நானும் ஜெயமலன் தான் கதைக்கணும். அவர் என்ன படத்தை போடுறான்னு தெரியாது. போட்டா நாங்க படத்தை போட்டாதான் நாங்கள் ஆயத்தப்படுத்தலாம். அந்த நீங்க அதுக்குள்ள இப்போ அவர்கிட்ட அதானே உறுப்பு இருக்குது. ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று அனுப்பிட்டான்னு சொன்னா நாங்க அனுப்பி இருக்கிறார். அத இதுல பாருங்க. நான் ஒருக்கா சொல்லிட்டு விட போறேன். நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு தங்க அனிவர்சரி என்றால் நெத்தியில போட்ட காணும். வாங்க வணக்கம். போட்டிருந்தேன் காணையில அதுக்கிட்டே அனிவர்சரியா ஐயாட்ட ஆசீர்வாதம் கேட்டேன். சரி வாங்க. வணக்கம் வாணி. இன்றைக்கு சல்லி பொறிச்சொல் 840வது. சல்லி என்று சின்ன வயதுல சில்லறை காசுகளை சேர்த்து சல்லி முட்டியில் சேர்த்து வைப்போம். பேந்து ஒரு தேவையை கொண்டாந்து அந்த மண்ணில தானே இருக்கிறது, அதை கொண்டாந்து உடைச்சுதான் அந்த காசு எடுத்த ஞாபகங்கள். மற்றது ஒரு தட்ட சில வேளை அந்த கவுட்டை பிடிச்சு அந்த சல்லி முட்டிய ஈக்கு அந்த என்ன கிளிப்பு அதுகளால தட்டி சில வேளை அந்த காசு எடுத்திருக்கிறார். சல்லி என்று சொன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு கான்கிரீட் போடுறதுக்கு அந்த சல்லியையும் சீமந்தையும் சேர்த்துத்தான் தனிய கலைச்சு அந்த அத்திவாரத்துக்கு போடுவார்கள். சல்லி என்று சின்ன சின்ன அழகான கல்லுகளை எல்லாம் இப்போது உருவங்களாக்கி அதை ஒரு மாலைகள் மற்ற அந்த பூக்கண்டுகள் வைக்கிற தூக்கு இதுகள் எல்லாம் செய்து டென்மார்க்ல இருக்க ஒரு கடற்கரைக்கு போன இடத்துல அங்க நாங்க வேண்டி கொண்டு வச்சிருந்தோம். நாங்கள் அந்த கல்லுகள் இல்லான உருவங்கள் படங்களை. மற்றது போக்கிரி என்ற ஒரு படம், போக்கிரி பெண் போக்கிரி அந்த சுட்டி பையங்களை அப்படி சொல்லுவோம். சரியான போக்கிரி. சில வேளை அவங்களுடைய அப்பப்பா சொல்லுவார் போக்கிரி பெத்த பிள்ளை என்ற மகனை சொல்லுவார். அது ஒரு சந்தோஷமாக இப்ப அவையல் சந்தோஷமாக சொல்றது. மற்றது சல்லி என்று எம்மிடம் சல்லி இல்லாவிட்டால் ஒரு தரமே எங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த காலத்தில் அந்த சல்லிக்காகத்தான் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அதை விட நான் இவ்வளவு தாரேன் அவர் கூட தாரேன்டா இஞ்சால விட்டுட்டு அங்காலையும் மாறி ஓடுறார்கள். கையுக்குள்ளே அந்த சல்லியை வைத்தா எல்லா இடம் முன்னுரிமை அளிக்கப்படும். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். ஓ நேஸ்வரி சார் சொல்லுங்க. நான் மியூட்டில் விட்டேன் எடுங்கோ. வாணி சரியா இல்லை ஏதோ கழிச்சு கொண்டுதீங்க அங்கே சத்தம் வந்தோடய நான் மியூட்டில் விட்டுட்டேன். ஓகே, சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அப்போதை கேட்டது இப்போ இல்லை, பேசுங்க. நான் இது தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதான் அது உங்களுக்கு வராது, எங்களுக்கு வரும் தானே. உங்களுக்கு தான் கேட்காது, எங்களுக்கு கேட்கும் தானே. நாங்கள் ஒருத்தரும் போடல தானே. கேட்குமா? ஐயோ, நான் செய்த போட்டா கேட்டா அது உங்களுக்கு மட்டும் கேட்காது. அப்ப அந்த நிகழ்ச்சி நிகழ் தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து அது என்னண்டா நீங்க அந்த குரூப்புக்குள்ள பார்த்து நீங்க தானே அவங்கள அந்த இது போட்டு சரஸ்வதி இதுன்ற அப்ப அதுக்குள்ள ஏதோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அவருக்கு போட்டுக்கிறாரு தானே. அதுல வந்த பிறகு நாங்க கதைச்சு கொள்வோம் இல்லையாக்கா. இப்ப என்ன படம் போடுறான்னு இருக்கா தெரிய வேணும் உங்களுக்கு. என்ன அப்ப தெரிஞ்சுட்டா நாங்க ஆயத்தப்படுத்தல. அதுக்குள்ள நீங்க வாய்ஸ்ல விடுங்கோ. 6வது ஒரு ஆள் நீங்க கூட அந்த படங்களை இணைக்க முடியுமா கார்த்திகா? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயார் செய்கின்றோம் என்றால் அவர் செய்து கொள்வார். ஏன்னா அதுக்குள்ள நீங்க சட் பண்ணலாம். தனித்தனியாக கதைக்கிறத விட உங்களுக்கு இது இலகுவா இருக்கும் அவர்கிட்ட கதைக்கிறது. ரப்பம் வரலாறு ரப்பம் மட்டும் செய்யறான்னு சொன்னா 3 பகுதியா செய்யணும். நான் ரப்பில இருந்து பூதனைகள் அற்புதங்கள் நடுவில் வரும். கடைசி மரணத்துல உங்களுக்கு மரணம் மட்டும்தான் சொன்னவா ரப்பம் மட்டுமா. வணக்கம், வாங்க தமிழ் கல்விராஜன் அவர்களே. சல்லியோட வரலாமா? ஓம் வாங்க. அதான் சிறு வயதுல சல்லி முட்டிக்க காசை போட்டு இந்த மண் சல்லி முட்டி தானே உடைத்து செய்த ஞாபகங்கள் வந்தது. அடுத்தது சல்லிக்கல்லு வீடு கட்டுவதற்கு அந்த சல்லிக்கல்லையும் சேர்த்துத்தான் இந்த வீடு கட்ட உதவுவோம். அந்த சல்லிக்கல்லு ஞாபகம் பண்றது. அதை கூறுவதற்காக வந்தேன். நன்றி, வணக்கம். ஏன் வீடு மட்டும் ரோட்டுக்கு கட்டாயமா தான் போடுறது. தார் ரோட்டுக்கு சல்லி கல்லுகளை போட்டு தான் மேல தாரை போட்டு செய்வாரு. அது அப்படியாக சல்லி வேற என்ன சல்லி சொல்லலாம்? சல்லி குறைவு தானே. என்ன சல்லி கல்லு, சல்லி காசு, சல்லி அது சல்லி காசு வந்து காசையும் சொல்றதுதானே. சல்லி ஒரு சல்லி காசு கூட ஒரு சல்லி காசு கூட இந்த கையில ஒரு சல்லி காசு ஒரு சல்லி கூட இல்லைன்னு சொல்லுவார்கள். ஒரு சல்லி காசு. பெண்மணிகள் அலங்காரம் நீங்க சொல்லல. இங்க பாருங்க, என் வீட்டில் இருக்கும் பெண்கள் 2 பேருக்கு நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களது வடிவா இருக்கு. யாரு அவங்க வீட்டுல 2 பேரும் இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பக்கத்துல 2 பேர் இருக்கணும் எனக்கு துணையா. அதான் பேர் அவங்களோட பேர் பாவை விளக்குன்னு சொல்றது. பாவை விளக்கு. இதுதான் பாவை விளக்கு. உண்மையான சாவி நான் கட்டி விட்டது. நான் கட்டி விட்டேன். அவங்க அந்த மற்ற மாதிரி தான் இருக்கும். உடுப்பு இல்ல மாதிரி தெரியுதானே, பொம்மை மாதிரி. நான் அவங்களுக்கு விடிய சாரி கட்டி பூவெல்லாம் வச்சு நெக்லஸ் எல்லாம் போட்டு போட்டு பொட்டெல்லாம் வச்சு அட்டியெல்லாம் போட்டு முந்தானையெல்லாம் தொங்க விட்டு சாரி சாரி சரியான கஷ்டம் இது கட்டுறது. முந்தானதவங்க இல்ல, முந்தானியை சுத்தி இதுல சரி இருக்கிற இது அந்த பார்டர் சைட் பார்டர் எடுக்கலாம். நன்றி. சாரி அடிக்கடி மாத்துறது மக்களுக்கு 2-3 செட் இருக்கு மாத்துறது. அங்க அநேகமா வீட்டுல வச்சிருப்பாரு 2 பக்கத்துலயும். அப்ப ஆடை நம்ம ஆடை போட்டிருக்கிறது உடம்போட தெரியும் தானே, அந்த இந்த கலரோட கலர். அப்ப நான் அதை பார்க்க பொம்பளை இல்லோ சரியா நாங்க வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அதோட சாரியெல்லாம் கட்டி
பித்தளையா வாணியா பித்தளையா வருமா? இது பித்தளை இல்ல, இது அந்த உள்ளுக்கு மண். மண்ணில் சைன் பண்ணுது, ஆ சைன் பண்ணுது, பித்தளை மாதிரி சைன் பண்ணப்படுது. நான் அடிக்கடி அவங்கள வைப்ஸால் துடைக்கிறது இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க என்ன? இல்ல இல்ல, பெயிண்ட் அடிச்சு அது பெயிண்ட் தான். இந்த இந்த அது கோல்ட் கலர் பெயிண்ட் தான், மண் அது. அப்ப நான் வைப்ஸால வடிவா அப்படியே கிளீன் பண்ணி விடுவேன் அவங்கள. நம்ம புள்ள மாதிரி நல்லா அழகா அதை பொட்டெல்லாம் லட்சணமா இருக்கு. சிரிச்சு நல்ல குடும்பத்துக்கிட்ட குத்து வளர்க்குறேன். குடும்பம் பார்க்காத பெண்கள் அவங்கள அப்படி வச்சு கிடக்குது. கையில பூவும் கொடுத்து வச்சிருக்கு அதுக்குள்ள. அதான் விளக்கு, இப்படி இப்படி விளக்கு, அந்த விளக்குல பூ வச்சிருக்கிறேன் நான். சூப்பர். சும்மா இல்லை 2 மணி தேவை ஜாரி எட்ட முடியும், கஷ்டம் அது. அதுக்குள்ள நூலை விட்டு செய்ய கஷ்டம் இல்லை. நாலு கட்டணும் கட்டே இல்லாத ராகவி சொல்லிட்டு இவ்வளோ பொறுமையும் உங்களுக்கு. இப்படித்தானே வேலையை உங்களோட கோயில்கள்லயும் இப்படித்தானே சீலைகள் ஊத்தி இருப்பாங்க. சிலங்களுக்கெல்லாம் ஊத்துறது அவங்க எக்ஸ்பர்ட் தானே, அவங்க கட்டு விடுவார்கள். வேளாங்கண்ணில எல்லாம் அந்த மாதாவுக்கு பட்டு சீலைகள்லாம் சாப்பிட்டு அப்படித்தான் ஊத்துறது. அவங்க எல்லா மாதா கோயில்களிலும் சாரிப்புகள் யாழ்ப்பாணத்துல இருக்கு எல்லாம் கட்டிடும். நாங்க சும்மா தான் ஒரு இது மாதிரி ஒரு கொடுக்கு மாதிரி உடுப்போம், சும்மா அந்த இதுவும் அப்படி தெரியும் தானே உங்களுக்கு. அது 2 சும்மா இப்படி நிற்பேன். அப்போ அவங்கள நான் பெண்கள் இப்படி நிற்க கூடாது, பெண்களை வாங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சு சாரிகள் வச்சிருக்கேன். வெளியே எத்தனை பேர் பார்க்கக்கூடிய பொங்கலாம் நல்ல விஷயம் தான். நீங்க நாலு மானத்தை காக்குறதுக்கு பொங்கலுக்கெல்லாம் மானத்தை காத்து வச்சிருக்கிறேன், மானத்தை காத்து வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பார்த்து இன்னும் ஒருவரும் கட்டியிருக்கிறேன், தான் வச்சிருக்கிறேன் 2 விளக்குக்கு. அவரும் கட்டிட்டேன், வழிவா இருக்குது பாக்குறதுக்கு. அங்க பேமன்ல தம்பியில அவ பெரிய பொம்மை, பெரிய பொம்பளைக்கு சீலையெல்லாம் கட்டி எல்லாம் போட்டு அளவுடைய வீட்டுல வச்சிருக்கேன். தனியார் பொம்பளை அழகான சீலை மாத்துறது, சீலையெல்லாம் மாத்துறது, வேற வேற சாரியெல்லாம் கட்டுறது. நானும் தான் அவங்கள 3 செட்டு வச்சிருக்கிறேன். பட்டி அரை வாசி, இப்போ சாரியில் அரை வாசியா இருக்குது. அதை சல்வார் தைக்க ஓடும் அந்த முக்காவாசிய. சாந்தினி அவர்கள் வாங்க. நன்றி நன்றி. காலை வணக்கம் வாணியக்கா. வணக்கம். இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணியக்கா. சல்லி பத்தி கதைச்சிருந்தீங்க. எல்லாம் சல்லிகள் 2. எனக்கும் வேற சல்லி தெரியும். ஆனா சல்லியன் என்ற ஒரு அரசன் இருந்தவன் மகாபாரதத்துல. அந்த சூதாடைக்க சல்லியனும் சேர்ந்து சூதாடினதுன்னு சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். சல்லியன் அரசன். ஆக்களோட ஆக்கள இருந்திருக்கிறார் அந்த சல்லியன். என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்ற சல்லி தெரியல வாணியக்கா, நீங்க சொல்லிட்டு இன்னும் கல்ல அந்த சொல்லியாச்சு 2 சல்லியும். சரி, நன்றி நன்றி நன்றி. பத்மினி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணிமோகன். ஓம். ஒரு முன்பு வணக்கம் வணக்கம். நானும் பாமூத்துல கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். இப்பதான் போட்டேன். எனக்கு சல்லி தெரியாது. இப்ப சொல்லி இருந்தா சாந்தினி திரையரங்க சல்லி என்னென்று ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் விளக்கம் சொல்லியிருந்தா அதை மறைஞ்சு விட்டேன். வேற என்ன சல்லியில குறைவண்டுதான் நீங்களும் இப்ப சொல்லி இருந்தீங்க. இல்ல இல்ல, அகராதியில கூட இருக்கு. நாங்க உச்சரிக்கிறது சல்லி கல்லு, சல்லி காசு, சல்லி முட்டி, அப்படித்தானே. சல்லி முட்டின்றது காசு போடுற அந்த முட்டி தான். முந்தி நாங்க அம்மா மர சல்லி முட்டி வச்சிருந்தா எங்களுக்கு காசு தட்டெல்லாம் தேவை என்றால் கேப்பின விட்டு வெள்ள சத்தங்கள் அப்படித்தானே இல்லாட்டும். அது ஈக்கில் ஈக்கில். ஆமா, இதுதான் அதை எடுக்க வரைக்கும் ஒன்னப்பா மற்ற ஊசி அப்படி ஊசியால் எடுக்கிறது. ஊசி போய் சேர்ந்துடும் உள்ளுக்குள்ள பேந்து. பெரிய ஊசி இருக்கு தானே, அதான் அப்படி எடுத்து ஒரு நேரம் இல்ல நேரம் இந்த கிழக்க சத்தம் கேட்கும் இல்ல பேருந்து அது மற்றது அவன் சொல்லி கொடுத்தாளங்கள் என்ன அதெல்லாம். அம்மா அந்த சீல முடிச்சுல போய் மெல்லமா கழட்டி போடுவான். அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது. அது திராங்கில வாணிமோகன் அந்த
உள்ளுக்கு கடவுக்குள்ள மேல அறைக்குள்ள திராங்கி இருக்குந்தாரு அதுல கூட வைப்பா பைப்பலோட பெரிய கரைச்சல் சொல்லுவா அது ஒழிக்கிறேன்னு தெரியாது. உண்மைதான். அவர்கள் அந்த குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து தான் எவ்வளோ விஷயங்களை இல்ல பார்த்தவர். அந்த சில்லறையில கொண்டு எங்கேயும் ஓட்டுறது இப்ப இந்த சீலை தலைப்புல முடிஞ்சு விடுவா. காதுக்குள்ளே இருக்கும் சில காசு காது அது காது அப்படி என்ன அந்த ஆம்பளைகள் இந்த இதுதான் வைப்பினம் அதுல பென்சில வைப்பினம் சிகரெட்டை வைப்பினம். இல்லை இல்லை காதுக்குள்ள காசு காசு வைப்பாரு. வைக்கிறவே காசு வைக்கிறோம். காதுக்குள்ள காசு இருக்கு. அந்த கேட்கல இந்தியாவில் அந்த இதுல ஒரு 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 ரூபாய் ஒட்டி விடுறாங்க. அது அவங்க ஒட்டி வச்சு அதே கண்டு தெரியல. தெரியல தெரியல பார்ப்போம். அப்படி செய்வார்கள். சரி, நிறைவுக்கு வருகின்றது. அது சல்லி பொறிச்சோம். நன்றி, வணக்கம்.